ஆண்டவரை நோக்கி கூக்குரலுடன் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாக இருப்பீராக, என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். திருப்பாடல்கள் 26 வசனங்கள் மற்றும் 9. அன்புக்குரியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிறுவன் ஜோயல் அவருடைய உடல்நல சுகத்திற்காகவும், அருட்தந்தை சேவியை சார்ஜ் அவர்களுடைய பயணம் நன்முறையில் அமைந்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும், அருட்தந்தை ஜேக்கப் பிரசாத் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், திருமதி ஞானா தேசி அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், 30ஆம் நாள் நினைவு கூறுகின்ற ரிச்சர்ட் அவருடைய ஆண்களை பாடுவதற்காகவும், நேவிஸ் மேரி அவருடைய ஆண்களை பாடுவதற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பவுலியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் எதிர்கொண்ட இடையூறுகள், இன்னல்கள், சவால்கள் ஆகியவற்றையெல்லாம் எடுத்து எண்ணி இவை எல்லாவற்றையும் நான் கடவுளுடைய பணிக்காக மிக பெரிதாய் நான் நினைக்கவில்லை. நான் பாராட்ட, நான் பெருமைப்பட விரும்புகிறேன் என்றால் அது என்னுடைய வலுமையை குறித்து நான் பெருமைப்பட விரும்புகிறேன். காரணம், இவ்வளவு சூழல்களுக்கு மத்தியிலும் கடவுள் என்னோடு இருந்தார், என்னை வழிநடத்தினார், எல்லாரிலும் மேலாய் என்னை மிகச்சிறந்த அவருடைய திருப்புதலாய் மாற்றினார். எனவே இவற்றையெல்லாம் நான் பெரிதாக கருதுகிறேன் என்று சொல்லுவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் தியானிக்கிறோம். மலைப்பொழிவின் பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதியை தியானிக்கின்ற இந்நாளிலும் இயேசு நம்மை எல்லாம் நமக்கான செல்வத்தை விண்ணுலகில் சேர்த்து வைக்க அழைப்பு கொடுக்கின்றார். விண்ணுலகில் நாம் சேர்க்க விரும்பிடும் செல்வம் முதலில் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் நாம் எவற்றையெல்லாம் செல்வம் என்று கருதுகிறோமோ அவற்றையெல்லாம் விண்ணுலகில் நம்மால் சேர்க்க முடியாது அல்லது சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் நம்முடைய மீட்புக்கான அரசியல்கள் மூலம் நமக்கான செல்வத்தை விண்ணுலகில் சேர்த்து வைக்கலாம் என்பதை இந்த நற்செய்தி வழியாக இயேசு குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்வில் எவைகளையெல்லாம் நாம் மிக முக்கியமானவை என கருதுகிறோம். அந்த முக்கியமானவைகளில் எது மிக மிக முக்கியமானது, most important intention in our life என்பதை தியானிக்க இறைவாக்கு வழிபாட்டு அழைப்பு தருகிறது. சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதிகள் பொறுத்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாக எப்பொழுதும் கண்ணியாக மிக மரியாதை வானதூதர் புனித அனைவரை சகோதர சகோதரிகளே உங்களையும் தங்களை ஆண்டவர்கள் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவனும் இதற்கும் வைத்த பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவாவும் மீது நோக்கிய போரின் ஆற்றலானதை உம்மாலந்தி வருவச் செய்வதால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி விருப்பத்தால் செயலால் கொண்டவர்களால் இடமுடன் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. ஆட்சி செய்கிறான் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 18 மற்றும் 21 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளை, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை எடுத்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயா, நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா, நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் கைவினரா, நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா, நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். போர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கழுவராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திரு தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாக்கமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. யாராவது வலுவிட்டிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. Thank you.
விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. பிரிவு 6 இறைவசனம் 19-23 இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கு இந்த செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்டுபிடித்து திருடுவர். ஆனால் இவ்வுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்டுபிடித்து திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண்ணளமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது விட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாக இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 3 தினங்களுக்கு முன்பு தமிழகத்தின் எல்லா ஊடகங்களிலும் செய்தித்தாள்களாக இருக்கட்டும் அல்லது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நாகர்கோவிலை சேர்ந்த வேதம்மாள் என்கின்ற பாட்டியினுடைய பொக்கவாயின் சிரிப்புடன் கூடிய படம் மிக வைரலாக பரவியது. அப்படி அந்த பாட்டினுடைய சிரித்த முகத்தை புகைப்படமாக எடுத்து சமூக ஊடகத்தில் வெளியிட்டவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஜாக்சன் ஹெர்பி என்கின்ற ஒரு செய்தியாளர். அரசினுடைய கொரோனா கால நிதி உதவி இந்த வாரத்துடைய தொடக்கத்தில் கொடுக்கப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில். இதை பெற்று திரும்பிய நாகர்கோவிலை சேர்ந்த வேதம்மா இன்னும் சில பாட்டியம்மாக்கள் தங்கள் பணத்தையும் அரசு வழங்கிய 14 பொருட்கள் அடங்கிய இந்த பையையும் சுமந்து கொண்டு பெருத்த மகிழ்ச்சியோடு அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதைத்தான் புகைப்படமாக எடுத்து அதை சமூக ஊடகத்தில் பதிவிட அது மிகப்பெரிய செய்தியாக மாறியது. செய்தியாளர் அந்த வேதம்மாள் பாட்டியிடம் கேட்கின்றார், உங்களுக்கு அரசு நிவாரண உதவி கொடுத்திருக்கிறது, 14 பொருட்கள் அடங்கிய பையன் கொடுத்திருக்கிறது, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த 2000 ரூபாய் 400-500 ரூபாய் நோட்டுகளை காண்பித்து பொக்கவாய் சிரிக்கும். ரொம்ப அழகாக மிக அழகாக புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், நான் இந்த பணத்தை வைத்து நான் கடுக்கிற ஒரு நல்ல சேலை வாங்கினேன், அப்புறம் நான் எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி இந்த வேதம்மாள் என்கின்ற அந்த பாட்டியம்மாள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த
செய்தி நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு என்று அரசு கொடுத்த 5000 ரூபாய் ஊக்கத்தொகையிலிருந்து 2000 ரூபாயை செய்தியாளர் ஜாக்சன் ஹெர்பி பாட்டியம்மாளுக்கு கொடுத்து, இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர் அதை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு சென்றார் என்ற செய்தி நமக்கு ஊடகங்களில் பரவியது. அன்புக்குரியவர்களே, சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், இன்றைய நற்செய்தி இயேசு நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எது என்பதை நாம் ஆழமாய் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை சற்று அழுத்தமாய் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் முன்பு குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியில் அரசு கொடுத்த அந்த மானியம் பாட்டியம்மாளுக்கு கிடைத்தது, அதுதான் அவர்களுக்கான வாழ்க்கையின் நோக்கமாக இல்லை. அல்லது அந்த நிவாரண தொகையை கொண்டு தனக்கான சேவையை வாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள், அதுதான் அவர்களுடைய நோக்கமாக. அல்லது கிடைத்திருக்கின்ற கொஞ்சம் பணத்தை வீட்டிற்கு தேவையான தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு நம் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னார்களே, அதுதான் வாழ்க்கையின் முக்கியமாக இல்லை. செய்தியை குறிப்பிடுவதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. காரணம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வறுமையில் பெற்றுக்கொண்ட அந்த அந்த தொகையை அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த மகிழ்ச்சியை எல்லாரிடத்திலும் சமூக ஊடகத்தின் வழியாய் கொண்டு சென்ற இந்த தனியார் செய்தி ஊடகத்தினுடைய செய்தியாளருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வையுங்கள். அப்ப மண்டலத்தில் சேர்த்து வைத்தால் என்னவாகும்? மண்டலத்தில் சேர்க்கப்படுகின்ற செல்வங்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்பதை இந்த நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றார். நீங்கள் மண்ணுலகில் உங்களுக்கான செல்வத்தை சேமித்து வைத்தால் அந்த செல்வத்தை பூச்சி அரித்துவிடும், துருபிடித்து வீணாய் போய்விடும். ஒருவேளை திருடர்கள் திருடிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் சேர்த்து வைக்கின்றவை உங்களுக்கு உதவாமல் போகும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, லூக்கா செய்தி 12ஆம் அதிகாரம் 13 - 21 முடிய உள்ள பகுதிகளில் ஒரு செல்வந்தரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் தனக்கு கிடைத்த விளைந்த விளைபொருட்களை எல்லாம் அவன் பெரும் களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகின்றான், மனமே நீ உண்டு மகிழ்ந்து களிக்கூறு, உன் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையானவற்றை நீ சேர்த்து வைத்தாய், எனவே சேர்த்து கொண்டால் எனவே நீ மகிழ்ந்தது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகின்றான். அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். கடவுள் அவனுக்கு இரவில் தோன்றி நீ சேர்த்து வைத்ததெல்லாம் இந்த இரவில் உன்னை நான் எடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்வதால் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் கடவுளோடு இருப்பதும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை கட்டி அமைப்பதுமாய்த்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நற்செய்தியை அழுத்தமாக சொல்கிறார். புனித தாமஸ் அக்வினாஸ் இந்த பகுதியை குறித்து விளக்கம் அளிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகின்ற கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் அளவாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும், அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் என்கின்ற இந்த பகுதிக்கு விளக்கம் தருகின்ற புனித தாமஸ் அக்வினாஸ் இப்படியாக குறிப்பிடுகின்றார். நம்முடைய உடலில் இருக்கின்ற கண் நம்முடைய நோக்கத்தை குறிப்பிடுகிறது. நம்முடைய உடல் என்பது அந்த நோக்கத்தை பின்பற்றுகின்ற செயல்களை குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நோக்கங்கள் இருக்கலாம். சிலருக்கு தற்காலிக நோக்கங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. நல்லா தூங்கி எழுந்திருச்சா நல்லா இருக்கு. சிலருக்கு இது நோக்கமாக இருக்கிறது.
ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து ஒரு நல்ல படம் பார்த்துட்டு அந்த நாள் கழிச்சா நல்லா இருக்குங்க. இது சிலருடைய தற்காலிக நோக்கமாக இருக்கிறது. சிலருக்கு எங்காவது ஒரு நெடுந்தூர பயணம் சென்று சற்று ஓய்வெடுத்துவிட்டு மனதிற்கு இதமான ஒரு சூழலை கொடுத்து வீடு திரும்பினால் நலமாக இருக்குமே என்பது நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நோக்கங்கள் எல்லாம் தற்காலிக நோக்கங்கள். They are all momentary intentions. ஆனால் அதை கடந்த நம்முடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்கிறார், உங்களுடைய செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வையுங்கள். அப்படி விண்ணகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எது? இந்த உலகில் நாம் சொல்லுகின்றோமே, செல்வம் என்றால் வீடு, செல்வம் என்றால் பதவி, செல்வம் என்றால் பட்டம், செல்வம் என்றால் கல்வி, செல்வம் என்றால் ஆபரணங்கள், செல்வம் என்றால் நிலவுகள். இவைகளை குறித்து இயேசு சொல்லுகிறாரா? இல்லை. விண்ணுலகில் நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் என்பது நம்முடைய செயல்கள், நாம் இப்பொழுது செய்கின்ற அந்த அறச்செயல்கள், நற்செயல்கள், இவைகள் தான் நம் மீட்புக்கான காரணிகளாக அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட அறச்செயல்களையும் நற்செயல்களையும் செய்து நீங்கள் விண்ணகத்தில் உங்களுக்கான செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்று குறிப்பிடுவதால் நான் உங்களுக்கு நன்றி கூறியிருக்கிறேன். பவுலியார் அதை குறித்து தான் இந்த முதல் வாசகத்தில் கூட சொல்லுகிறார். ஒரு பவுலியார் இந்த முதல் வாசகத்தில் தன்னுடைய களப்பணியில் தான் எதிர்கொண்ட சவால்களை குறித்து, இடையூறுகளை குறித்து, இன்னல்களை குறித்து ஒரு மிக நீண்டதொரு பட்டியலை நமக்கு சொல்லுகின்ற வேளையில் பவுலியார் இறுதியாக சொல்லுகிறார், நான் இவ்வளவு இடையூறுகளை சவால்களை எதிர்கொண்ட சூழலிலும் எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருந்தது. பவுலியார் சொல்லுகிறார், I was always worried about all other churches also. I was not only worried about the church where I was working, to the community where I was preaching. நான் அவைகளை குறித்து மட்டும் கவலை உற்றவனாக இல்லை, மாறாக எல்லா திருச்சபைகளையும் குறித்த கவலை, எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் இருந்தது, எல்லாரும் நிறைவாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஏக்கம் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் விண்ணகத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக நாம் கருதுகிறேன். நம்மை குறித்து மட்டும், நம்முடைய குடும்பத்தை குறித்து மட்டும், நமக்கு அறிமுகமானவர்களை குறித்து மட்டும் நம் அக்கறை கொள்வதிலோ அல்லது அவர்களை குறித்து நாம் கவலை கொள்வதிலோ நமக்கான செல்வத்தை நாம் சேர்த்து வைக்கப் போவதில்லை, நமக்கான அருளை நாம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அன்புக்குரியவர்களே, இவைகளையெல்லாம் கடந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய நற்செயல்களும் அறச்செயல்களும் என்பதைத்தான் நம்முடைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. எனவே கடவுள் இன்று நமக்கு விபரமான செய்தியை சொல்லும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எது என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நம்முடைய தற்காலிக நோக்கங்களை காட்டிலும் மிக நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. சிலரோடு தொடர்ந்து செய்வோம். Amen.
தெய்வீக திருப்பலி எல்லாம் கூட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செவியுங்கள். ஆண்டவர் நமது போற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தால் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு உட்பகைக்கு உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுகளாக கிடைக்க அருள் புரிகிறார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாகவே ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களில் எழுப்புங்கள். இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தூயவரான தந்தை, எல்லாம் இறைவா, ஏதாவது நம்மிடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். நீங்கள் கடமையை வைத்துக்குரிய செய்தமாகும். ஏனெனில் எங்கள் புகழை நமக்கு தேவை என்று ஆகியும் நாங்கள் நன்றி செலுத்துவது அருள்முறையாலேயே. நாங்கள் என்னை பொருட்படுத்துவதும் ஆட்சியை ஈடுபடுத்தாது எனினும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீன்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உன்னை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. புதர்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். புதர்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆகிய இப்பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவுகிறது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. இயேசு பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்தவங்க நன்றி செலுத்தி வாழ்த்து வைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள் நேரம் விரும்பி அருந்தை பெற்றினதை கிடைத்த மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து திரும்ப ஒளியினுள் ஏற்றவர். நீங்கள் எல்லாரும் இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாதையுடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்களின் புகுந்தவராகியிருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை புகழ்ந்தேத்து வருவர்கள். எல்லா புகழ் மாற்றி
பாவத்தினுடைய போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்துக்காகவும் இணைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி பிறகு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதல் இருக்கும் பொழுது நீங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவாவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மற்றும் அளிக்கிற திருமணம் கொள்கிறாக என்னென்று வாழ்க்கை ஆட்சி செய்கிறோம். நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய நிற்பதாக ஆண்டவர் தகுந்த அமைதியை வழங்குகிறோம். இதோ இறைவனின் சந்ததிகளின் பாவங்களை போக்குகிறவர், இவரே நம்முடைய ஒப்பற்ற செல்வம். இயேசுவின் திருவிருந்து கழிவு பெற்றிருக்கிற நம் எல்லாரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவளும் எனது ஆன்மா நம்புகிறேன். Thank you.
திருவிருந்து பல்லவி. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையும் நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். திருப்பாடல்கள் 26 வசனம் 4. நன்றியோடு ஆண்டவரை நாங்கள் கொண்டு உமதையின் திருமுகம் நம்பிக்கையாளரில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல முதுகு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம்